அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு வழியாக அதிமுக கூட்டணியில பாமக, அமமுக, பாஜக 3 கட்சிகளுக்கும் தொகுதிகள பங்கீடு செஞ்சு குடுத்திருக்காரு எடப்பாடி. 3 கட்சிகளும் ஹேப்பியா, அதில குறிப்பா அமித்ஷா அவருடைய தாமரை கொஞ்சம் ஓங்கி வளர்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அதே நேரத்தில இவரு எடப்பாடிய பொறுத்தவரைக்கும் கொ இந்த முறை இரட்டை இலை சின்னம் கொஞ்சம் குறைவா போட்டியிட்டாலும், இதில நிறைய லாபம் இருக்கு அப்படின்னு அவங்களும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. டார்கெட் 210 சக்சஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ஸோ உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, திமுக கூட்டணிக்குள்ளார தொடரும் குளறுபடிகள். முக்கியமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி குறைச்சு 5 கொடுத்திருந்திருக்காங்க. அப்புறம் விசிக. ஸோ பல பரபரப்புகள் இருக்கு. இதில மிக முக்கியமாக சாத்தான் குளம்ங்க தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ங்க. நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அமித்ஷாவுடைய எதிர்பார்ப்பு எடப்பாடியுடைய ஸ்மார்ட் பிளே. ஓகேயான தொகுதி பங்கீடு. பல ஆண்டுகளாக நாங்கள் ஒத்துமையாக இருக்கோங்க, பலமான கூட்டணிங்க அப்படின்னு திமுக சைடில் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அங்கே பல்வேறு பஞ்சாயத்துகள் கூட்டணி தொகுதி உடன்பாடு சம்பந்தமாக. ஆனால் சட்டுன்னு தொடங்கி பட்டுன்னு கூட்டணியில் தொகுதி உடன்பாடை முடிச்சிட்டோம் அப்படின்னு கெத்தாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் மாளிகை வட்டாரத்தினருங்க. திங்கட்கிழமை மார்ச் 23ஆம் தேதி பாஜகவுக்கு 27 தொகுதிகள், பாமகவுக்கு 18 தொகுதிகள், அமமுகவுக்கு 11 தொகுதிகளை அதிரடியாக ஒதுக்கி சுமூகமாக இந்த தொகுதி உடன்பாட்டை முடிச்சிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமிங்க. என்னங்க தொடக்கத்தில் 80 தொகுதிகளாவது வேணும் அப்படின்னு பாஜக சைட்லேருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக 40 தொகுதிகள் பாஜகவுக்கே வேணும்லாம் சொன்னாங்க. பேக்கேஜ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க 54, 55 தொகுதிகள் வேணும் அப்படின்னு. ஆனால் இப்போ 27க்கு ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு அந்த சைடில் விசாரித்தாங்க. இது ஒரு வகையில் எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதாக தான் இருக்குது அப்படின்னு கமலாலய தரப்பில் தெரிவிக்கிறாங்க. என்னென்னா, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக அல்லாத பாஜக உள்ளிட்ட ஏனைய கூட்டணி கட்சியினர் இங்கே என்டிஏ கூட்டணியில் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும். அப்போ அதிக தொகுதிகளில் போட்டியிட்டால் அதிக எம்எல்ஏக்களையும் பெற முடியும். இதனால் என்ன நன்மை அப்படின்னா, திமுகவுடைய எண்ணிக்கை குறையும், எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை. இன்னொரு பக்கம் அதிமுகவும் குறைஞ்ச தொகுதிகளில் போட்டியிடுது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை பலத்தின் மூலமாக ஏனைய கட்சியினர், பரவலாக கூட்டணி கட்சியினர் அதிக தொகுதிகளில் வெற்றியடையவும் முடியுது. இது எல்லாவற்றையும் சுற்றி வளைச்சி பார்த்தா இங்கே லீடு எடுக்கிறதுல பாஜக சக்ஸஸ் பண்ணதாக நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் போன்ற ஒரு சூழல் வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ஓங்கி ஒழிக்கலாம். பாஜகவுடைய தாமரை இன்னும் ஓங்கி வளர்ந்ததாகவும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி சில கணக்குகள் இருந்தது. அதனால தான் 35 தொகுதிகளுக்கு குறையக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தது டெல்லி. எடப்பாடி அவர்களும் பொசுக்குன்னு டெல்லிக்கு பறந்துட்டு போய் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு வந்திருந்தார். ஃபைனலாக அவ்வளோ பாஜகவுக்கே ஒதுக்கிட்டா எல்லா கட்சிகளுக்கும் ஒதுக்கியது போக அதிமுக 130, 140 தொகுதிகள் மட்டும்தான் போட்டிடுற மாதிரி ஆகிடும். இது ரொம்பவே தப்பாக மாறிடும், எங்களுடைய இமேஜுக்கே டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு எடப்பாடி அவருடைய சைட்லேருந்தும் எடுத்து சொல்லப்பட ஃபைனலாக 27 தொகுதிகள் அப்படின்னு ஓகே பண்ணாங்க. போன தடவை விட 7 தொகுதிகள் கூடுதலாக பாஜக பெற்று இருக்கு. எல்லாமே போன நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து களமாடி ஒரு பெரிய கூட்டணியை முன்னெடுத்து அதிக அளவில் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பாஜக பெற்றதும் இந்த 7 தொகுதிகள் கூடியதற்கு ஒரு காரணமாக இருக்கும். சரி, பாஜகவுடைய லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா போன முறை 20 தொகுதிகள் போட்டிட்டு 4 எம்எல்ஏக்களை பெற்றாங்க. இந்த முறை வெற்றி அடைஞ்ச தொகுதிகள் மட்டும் இல்லாமல் போன முறை போட்டியிட்ட தொகுதிகள், அதில் முக்கியமாக பார்த்தோம்னா தொடக்கத்திலேருந்து சொன்னது தான், சென்னை தலைநகரத்தில் இருக்கணும், அடுத்து மேற்கு மண்டலத்தில் இருக்கணும், வலுவான பிரதேசம் தென் மண்டலத்தில் இருக்கணும், கன்னியாகுமரி, நாகர்கோயில், திருநெல்வேலி, இந்த பக்கம் எல்லையோரம் மாவட்டங்கள், அதாவது ராமநாதபுரம், கொஞ்சம் மேலே போனோம்னா தஞ்சாவூர், ஆன்மீக தலைநகரங்கள், இப்படியாக தொகுதிகள் லிஸ்ட்டையும் அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதில் கோவை போன்ற மாவட்டத்தில்
கூடுதலாக போன முறை 1 குடுத்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா தொகுதிகள் வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதிகள் பட்டியல அமித்ஷா அவர்கள் கொடுத்து, இதிலிருந்து எங்களுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கணும் அப்படின்னும் டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கமலாலயத்து சீனியர் நிர்வாகிகள். அடுத்து பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி அவரை பொறுத்தவரைக்கும் போன முறை 23 தொகுதிகள் பெற்று இப்ப 5 குறைஞ்சு வெறும் 18 தான் தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. ஆனா போன முறை 5 எம்எல்ஏக்களையும் பாமக பெற்றது. இப்பதான் அப்பா பாமக, மகன் பாமக அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறதாலையும் இதெல்லாம் கணக்கிட்டு தான் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களே பர்சனலா கேட்டதால அன்புமணியும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு பாமக வட்டாரங்கள்ல இருந்து தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்தில் போன முறை தொகுதியை ஒதுக்கிட்டங்கிற பெயர்ல பாமக வலு இல்லாத சில தொகுதிகளையும் கொடுத்துட்டாங்க. இந்த முறை முழுக்க முழுக்க பாமக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கணும் அப்படின்னும் பட்டியலை அன்புமணி அவரு எடப்பாடி கிட்ட கொடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க பனையூர் வட்டாரத்தினருங்க. இதன் தொடர்ச்சியாக அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஹாப்பியோ ஹாப்பிங்க. பின்ன 11 தொகுதிகள் கிடைச்சிருக்கு இல்லையா, அதனால தான் 99.5% அளவில் நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குக்கர் சின்னத்தில் தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுமே தங்களுக்கு தோதாக மன்னார்குடி, டெல்டா மாவட்டங்களில் சில தொகுதிகள், அப்புறம் மதுரையில் உசிலம்பட்டி, சவுத்துலேயும் சில தொகுதிகள் அப்படின்னு ஒரு 25 தொகுதிகளுக்கான பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து இந்த 11 ஒதுக்கப்படும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. இதில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் போன முறை 4 வெற்றி, அந்த 4 இப்போ மும்மடங்காக மாற்றணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அட்லீஸ்ட் 10வது வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல தான் பாமக, அமமுக இப்போ ஒரு தோராயமாக ஒரு கணக்கு அவங்க போடுறாங்க. குறைஞ்சபட்சம் பாமக 10, பாஜக ஒரு 15, இந்த பக்கம் அமமுக 11ல் ஒரு 8வது ஜெயிச்சா இதுவே கிட்டத்தட்ட 33 தொகுதிகள் வந்துடுது. ஒரு நல்ல நம்பர் தான். அப்புறம் அதிமுக வெற்றி பெறுவதும், அதுக்கப்புறம் ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் இந்த எம்எல்ஏக்களை வச்சு தீர்மானிக்கிற சக்தியாக மாறிடலாம் அப்படின்னும் அமித்ஷா அவர்கள் கணக்கு போடுறாரு. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியில் திரு ஜி.கே. வாசன் தமாக அவங்க அதிருப்தியில் இருக்காங்க. நேற்று அதை வெளிப்படுத்தியிருக்காங்க பியூஷ் கோயல் கிட்ட அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. கிட்டத்தட்ட 6 தொகுதிகள் எதிர்பார்த்து, ஆனால் அதிமுகவிலேயே 3 தொகுதிகள் தான் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னதாகவும், ஏன்னா மற்ற கட்சிகளும் இருக்காங்க அப்படின்னு சொன்னதால் அதிருப்தி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை மதிய நேர நிலவரப்படி 5 தொகுதிகள் ஓகே ஆகிடும் அப்படின்னு தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. அதே நேரத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் போன முறை 191 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக போட்டியிட்டாங்க. கூட்டணிக்கு சில கட்சிகளுக்கு இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடவும் சொல்லியிருந்தாங்க. இந்த முறை பார்த்தோம்னா 178 தொகுதிகள் மட்டும்தான் இப்போ மிச்சம் இருக்குது அதிமுகவில். சில தொகுதிகள் தனி சின்னத்தில் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கினாலும், இல்லை இரட்டை இலை சின்னமே ஒதுக்கினாலும் குறைந்த அளவில் தான் இரட்டை இலை சின்னம் போட்டியிடுது. இது ஒரு வகையில் கொஞ்சம் அப்செட்டை அதிமுக சைடில் உருவாக்குனாலும் கூட, ஒரு பக்கம் பாஜக வளர்ந்துருக்கு, ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும், பிரச்சனை இல்லாமல் இங்கே பயணிக்கிறோம், வதன்னு நிறைய கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்காம குவிச்சிக்காமல் குறைந்த கட்சிகளை வச்சு அழகாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட பயணிக்கிறப்ப இந்த 25 நாள் பரப்புரை நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். இந்த 178லேயே இரட்டை இலை தனிப்பெரும்பான்மையை பெற முடியும் அப்படின்னும் எடப்பாடி அவர் நம்புகிறாரு. அதாவதுங்க, வெற்றிகரமான தோல்வி அப்படின்னு ஒரு முறை முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி இது தோல்வியெல்லாம் இல்லை, யாருடைய எதிர்பார்ப்பும் மோசமாக உடைஞ்ச மாதிரி இல்லாமல் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி பேலன்ஸ் பண்ணி இந்த பேக்கேஜை ஓகே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அதே நேரத்தில் 27+18+11 இப்போ 56 தொகுதிகள் வருதுன்னா, இன்னும் ஒரு 10 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போனால் மொத்தமாக 66 தொகுதிகள் கூட்டணிக்கு போன மாதிரி ஆகும். இங்கே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 168ல் போட்டியிடுவது போல ஆகுங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் நிலவரமாக இருக்குது. என்டிஏ கூட்டணியை சுற்றி 210 நாங்கள் வெற்றி அடைவோம் ஒற்றுமையாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக அலுவலகத்துக்கும் வந்திருக்காரு திரு டிடிவி தினகரன். இந்த காட்சியெல்லாம் தொண்டர்கள் பார்க்குறப்ப கூடுதல் உற்சாகம் வரும். இங்கே திமுக கூட்டணிலையும் திரு வேல்முருகன் கூட்டணியை விட்டு வெளியேறியிருக்காரு. அங்கே சில பஞ்சாயத்துகள் எல்லாம் தங்களுக்கு சாதகமானதாக அதிமுக மாற்றிக்கவும் கணக்கு போடுறாங்க. ஸோ இறங்கி அடிக்கிறப்ப 210ல் வெற்றி பெற முடியும் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பரப்புரையும் தீவிரப்படுத்துகிறாங்க.
மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரத்தத்தின் ரத்தங்கள்ட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. சரி, நம்ம இங்கேருந்து டிஎம்கே சைடு போவோம். மார்க்சிஸ்டுக்கு 5, விசிகாவுக்கு 8 எப்படி சரி கட்டினார் ஸ்டாலின்? அதிமுக கூட்டணியில் சட்டுன்னு தொகுதி உடன்பாடு நடந்துட்டாலும் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விசிகா இழுபறி நீடிச்சுக்கிட்டே இருந்தது. அட்லாஸ்ட் ஃபைனலாக தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5ம் விசிகாவுக்கு 8ம் உறுதி செஞ்சிருக்கு திமுகவுடைய தலைமை. எப்படி இதற்கு ஒப்புக்கொள்ள வச்சாங்க? 2 கட்சி வட்டாரங்களையும் நம்ம 3 கட்சி வட்டாரங்களையும் விசாரித்தோம். அது முதலாவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பலமான கூட்டணியாக இருக்குது, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு திமுக சைடில் அந்த பேச்சுவார்த்தை குழுவினர் சீனியர் அமைச்சர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் சிபிஎம் ஒப்புக்கொள்ளலை. இந்த நிலையில் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரே செஞ்சட்டை தோழர்கள்ட்ட பேசினார். நம்ம கூட்டணி வலுவாக இருக்குது, புதுசாகவும் சேர்ந்துருக்காங்க. சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுமே 5 சீட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களுமே திமுக கொஞ்சம் குறைஞ்சி தான் போட்டியிட போகிறோம், புரிஞ்சுக்கோங்க தோழர்களே அப்படின்னு பேசியிருந்தார். இதை ரிசீவ் பண்ணிக்கிட்ட சிபிஎம் உடைய மாநில செயலாளர் தோழர் திரு பே சண்முகம் எங்கள் டீம் கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு பேசினார். 6 தொகுதிகளுக்கு குறைவில்லாம் வேணும் அப்படின்னு தோழர்கள் தெரிவிக்க அதை இங்கே வந்து திமுக தலைவர்கிட்டையும் தெரிவிச்சிருந்தார். அப்படிங்களா, சரி ஓகே, அப்போ 5ல் உங்கள் சின்னத்தில் போட்டியிடுங்க, 1ல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுங்க, ஓகேவா அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர் கேட்க, வேணாங்க 5 ஓகே ஃபைனல் அப்படின்னு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் செஞ்சட்டை தோழர்கள் அப்படிங்கிறாங்க மார்க்சிஸ்ட்டு திமுக வட்டாரத்தில். சரி, விசிகாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உயர்மட்ட குழுவில் அங்கே பார்த்தோம்னா 8+2 இல்லைன்னா 10+1 அப்படின்னு தீர்மானம்லாம் போட்டிருந்தாங்க. குறிப்பாக 2028 ராஜ்யசபா சீட்டு, அதில் அந்த டைமில் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வேணும், இங்கே டபுள் டிஜிட்டில் தொகுதிகள் வேணும் அப்படின்னு தீர்மானம்லாம் போட்டிருந்தாங்க. இங்கேயுமே திரு தொல் திருமாவளவன் விசிக தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட சிஎம்ஏ ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னாடி சிஎம் வீட்லேயே போய் 2 பேரும் பேசினாங்க. அப்போ உருக்கமாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. விசிக கொள்கை ரீதியாக எப்படி உறுதியாக இருந்திருக்கு, அகில இந்திய அளவில் மதவாத கட்சி சாதியவாத கட்சியோடு கூட்டணி சேராத கட்சியாக விசிக இருக்கு. கொள்கை ரீதியான பலம் இந்த கூட்டணிக்கு வருவதற்கு விசிக முக்கிய பங்காற்றி இருக்கு. போன முறை 4 தொகுதிகளை நாங்கள் வெற்றி அடைஞ்சோம், இந்த முறை கூடுதலாக வேணும் அப்படின்னு அப்போவே அவர் பதிவு செஞ்சுருந்தார். நிச்சயமாக உங்களை தெரியாமல் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சிஎம்மும் உத்தரவாதம் கொடுத்துருந்தார். ஆனாலும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் 6க்குள்ளார சுருக்கிடலாம் அப்படின்னு திமுக சைடில் பேசியிருந்தாங்க. மறுபடியும் இந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. ஃபைனலாக திமுக சைடில் 7 சீட் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் விசிகாவை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 8ஆவது வேணும் அப்படின்னும் தெரிவிச்சிருந்தாங்க. இதில் சிஎம்க்கு வந்த அந்த தனியார் நிறுவனத்துடைய பெண் நிறுவனத்துடைய ரிப்போர்ட் ஆகட்டும், உளவுத்துறை ரிப்போர்ட் ஆகட்டும், விசிகாவுக்கு கூடுதலாக கொடுத்தா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திரு தொல் திருமாவளவன் உருக்கமாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா அவங்களுடைய தொண்டர்களுக்காக, அந்த வீடியோ கூடுதலாக பொது சமூகத்திலும் விசிகாவுக்கான ஒரு ஆதரவு மனநிலையை உருவாக்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்க விசிகா. நமக்கு பல வகையில் கொள்கை ரீதியான சப்போர்ட்டாக இருக்கிறதால விசிகாவுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்குனா வட மாவட்டங்கள்லேயும் அது பாசிட்டிவாக அமையும், தமிழ்நாடு முழுக்கவே அப்படின்னும் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதில் முக்கியமாக திரு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர், அவங்க கூட்டணிலேருந்து விலகி இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த கோட்டாவுக்கு போகக்கூடிய அந்த தொகுதியை இந்த பக்கம் விசிகாவுக்கும் கொடுத்துடலாம். மேலும் வட மாவட்டங்களில் சேதாரமாகக்கூடிய வாக்குகளை இந்த கூடுதல் தொகுதி விசிகாவுக்கு கௌரவமான மதிப்பு பூர்வமான ஒரு தொகுதியை கொடுக்குறப்ப அது டேலி ஆகிடும் அப்படின்னு சில கணக்குகள் சொல்ல அட்லாஸ்ட் 8 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க. இதில் காங்கிரஸும் 28 தொகுதிகள், விசிக 8, 2 கட்சிகள் மட்டும்தான் போன தடவை போட்டியிட்டதை விட இப்போ கூடுதலாக திமுக கிட்ட தொகுதிகளை வாங்கியிருக்காங்க. இதையே ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க சிறுத்தை தோழர்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் வாங்கியிருக்காங்க விசிக. டோட்டலாக பார்த்தோம்னா 2 இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுக்கு 10, விசிகாவுக்கு 8, அப்புறம் முஸ்லீம் லீக்கு, ஐயுஎம்எல்,
உள்ளிட்ட பாஜக எதிர்ப்பு கட்சிகளுக்கு 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் ஒதுக்கி இருப்பது கொள்கை ரீதியாக பாசிட்டிவாக பார்க்கப்படுது அப்படின்னும் தொல் திருமாவளவனும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ எல்லாமே சுபம்னு முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை திமுக தலைமை ஒதுக்கீடு செஞ்சிருக்கு அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. இந்த பின்னணிகளை நாளைய காணொலியில விரிவா பார்க்கலாங்க. சாத்தான்குளம் 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு 6 பாயிண்ட்ஸ். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா காலத்தில் சாத்தான்குளத்தில் நடந்ததை யாராலும் மறந்துவிட முடியாது, ஜீரணிக்க முடியாதுங்க. அப்பா மகன் திரு ஜெயராஜ், திரு பென்னிக்ஸ் ஆகியோருக்கு நடந்த அந்த கொடூரம் சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்குள்ளார போலீஸ் டார்ச்சரால் படுகொலை செய்யப்பட்டாங்க. அப்போ அதிமுகவுடைய ஆட்சி காலம் அவங்களுக்கு எதிராக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. அதன் தொடர்ச்சியாக சிபிசிஐடி விசாரணை, பின்னாடி சிபிஐ விசாரித்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ ரகு கணேஷ் உள்ளிட்ட 10 பேர் காவல்துறை சார்ந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஒருத்தர் இறந்துட்டார். ஸோ 9 பேர் சிறையில் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் மதுரை உயர்நீதிமன்றம் மார்ச் 23ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த 9 பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு மதிப்புமிகு நீதிபதி. இதில் பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு. அடுத்து போலீஸ் கஸ்டடி டார்ச்சர் நிறைய கொடுத்துருக்காங்க, கடுமையாக தாக்கியிருக்காங்க, கம்பிலாம் வச்சு அடிச்சிருக்காங்க, அந்த இரத்த கரையெல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரிகளை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை காவல்துறை சார்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லோருடைய செல்ஃபோன் டவரும் ஒரே இடத்துல இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் அழிச்சிருக்காங்க. பிற்பாடு சிபிஐ வந்து அதை எல்லாவற்றையும் ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா பகலை இரவாலாம் மாற்றிருக்காங்க. நைட்டு 8 மணிக்கு எங்கெங்கே சூரிய வெளிச்சம், சூரியன் இருக்க போகுது, இப்படிலாம் நிறைய தவறுகள்லாம் செஞ்சுருந்தாங்க மறைக்கிறதுக்காக இந்த சாத்தான்குள காவல்துறை சார்ந்தவங்க, காவல் நிலையம் சார்ந்தவங்க. இது எல்லாமே இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கு. அதாவது காவல்துறையினர் தாக்கியதால தான் அவர்கள் இறந்தார்கள் அப்படின்னு 9 பேரையும் குற்றவாளிகளாக அறிவிச்சிருக்காரு மதிப்புமிகு நீதிபதி. கிட்டத்தட்ட 265 பக்கங்கள், 1.5 மணி நேரம் இந்த தீர்ப்பை வாசிச்சிருக்காரு. தண்டனை விவரங்களை வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்க போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பதிவு செய்கிறாங்க. அதே நேரத்தில் இது அரசியலை பொறுத்த வரைக்கும் சவுத்து முழுக்கவே அதிமுகவுக்கு எதிராக உங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ கொடூரங்கள் இப்படி நிகழ்ந்திருக்கு அப்படின்னு திமுக இதை அவங்களுக்கு எதிராக பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு இப்போ தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா, உங்கள் ஆட்சியில் மோசமாக இருந்திருக்கு பாருங்கள், இப்போ தீர்ப்பே வந்திருக்கு அப்படின்னு இதை அரசியல் ரீதியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இவை எல்லாம் கடந்து காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு சிலர் இப்படியான கொடூரங்களில் ஈடுபடுறாங்க இல்லையா, அவை எல்லாமே இத்தோடு நிறுத்தப்படணும். மனிதர்களை சக மனிதர்களாக மதிக்கணும். அதை அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போ நிச்சயமாக எல்லோருமே உணர்வுபூர்வமாக சொல்லுவாங்க, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு. எதிர்பார்ப்புகள் நம்முடைய மக்கள்கிட்ட இருக்குது, பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை பலருக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். மறக்காமல் கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.